السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم ما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيله في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وشاورهم في الأمر فإذا عزمت فتوكل على الله إن الله يحب المتوكلين صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم لو أنكم تتوكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் சர்வத்தை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவருடைய சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க வேந்தர் ஹாத்தமுன் நபியின் சையதுல் முர்சலீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிப்படை வாழ்வை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் அளப்பரும் கருணையும் கிருபையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனை அகில மக்கள் எல்லாம் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு வேதமாய் அருளியிருக்கிறான். குர்ஆனை ஒரு தனி மனிதன் எடுத்து பார்த்தாலும் அல்லது குடும்பம் ரீதியான ஒழுக்கங்கள் அல்லது நிர்வாக ரீதியான வழிமுறைகள், வியாபார ரீதியான ஒழுக்கங்கள், வரலாற்று ரீதியான படிப்பினைகள், இப்படி ஏராளமான விஷயங்கள் குர்ஆனிலே ரொம்பவும் விரிவாகவும் இல்லாமல் சுருக்கமாகவும் இல்லாமல் பார்த்தால் படிப்பினை பெறும் அளவிற்கு குர்ஆன் மனித சமூகத்திற்கு அருளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் தான் துவங்குகிற காரியத்தை எப்படி வெற்றியாய் மாற்ற முடியும், அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் குர்ஆன் அழகாக சொல்கிறது. பொதுவாகவே வெற்றி என்பது மனிதர்களால் விரும்பப்படுகிற ஒன்று. உலகத்தில் எந்த துறையை சார்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையிலே அவர் சாதிக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுவார். ஒரு வியாபாரி வியாபாரத்திலே நல்ல லாபங்களை நான் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார். ஒரு மாணவன் நான் பரீட்சையிலே நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுவார். இப்படி உலகத்தில் மனிதன் எந்த துறையை சார்ந்தவனாக இருந்தாலும் அதில் அவன் வெற்றி பெற வேண்டும். எத்தனை தடவை ஒரு மனிதன் வெற்றி பெற்றாலும் தோல்வியை அவனுடைய மனம் ஏற்காது, விரும்பாது. அவன் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுவான். ஒரு தடவை கூட வாழ்க்கையில் வெற்றியை பார்க்காதவன் ஒரே ஒரு தடவையாவது நான் வெற்றி பெற மாட்டோமா என்கிற அளவிற்கு அவன் வெற்றியின் பக்கம் முன்னேறி செல்வான். இப்படி எல்லோரும் ஆசைப்படக்கூடிய வெற்றியை சில பேருக்கு எப்படி அதை அடைய வேண்டும் என்கிற சிந்தனை இல்லாமல் அவருடைய வாழ்க்கையிலே பல தோல்விகளை பார்த்து துவண்டு போனவர்கள் ஏராளமான பேர். குர்ஆன் சொல்கிறது, உன்னுடைய காரியத்தில் நீ வெற்றி பெற வேண்டுமா, என்னை திறந்து பார். வெற்றியாளர்கள் என்னுள்ளே குடிகொண்டிருக்கிறார்கள். ஒரு நெருப்பிலே தப்பித்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடிகொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசனிடம் இருந்து, அநியாயக்கார அரசனிடம் இருந்து தன் சமூகத்தை பாதுகாத்த மூசா அலைஹிஸ்ஸலாம் குடிகொண்டிருக்கிறார்கள். கடுமையான பஞ்சத்திலே இருந்து தன் நாட்டு மக்களை பாதுகாத்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனிலே குடிகொண்டிருக்கிறார்கள். அறியாமையிலே மூழ்கி திளித்த அறியாமையிலே
மூழ்கி இருந்த ஒரு அரபுலகத்தை இஸ்லாத்தை கொண்டு மிகப்பெரிய முன்மாதிரி மக்களாக மாற்றிய எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே குடிகொண்டிருக்கிறார்கள். இப்படி குர்ஆன் வெற்றியாளர்களையும் பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்கிற வழிமுறையும் குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 63 ஆண்டு கால மிகப்பெரிய சாதனைக்கு பின்னால் குர்ஆன் அவர்கள் கையாண்ட 3 தன்மைகளை சொல்லும். எப்படியெல்லாம் இந்த வெற்றியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்தார்கள், அதை அடைவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியம் என்ன? குர்ஆன் 3 காரியங்களை பதிவு செய்கிறது. முதலாவது வஷாவிருஹும் ஃபில் அம்ர், எந்த விஷயத்தை துவங்கினாலும் ஆரம்பித்தாலும் அதில் ஆலோசனை என்பது அவசியம். ஆலோசனை செய்து நம்முடைய காரியங்களை துவங்குகிற பொழுது, ஆரம்பிக்கிற பொழுது அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதாக மார்க்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அயஃபஅலன் அஹதுக்கும் ஷைஅன் ஹத்தா யஸ்தஷீர, உங்களில் யாரும் ஆலோசனை செய்யாமல் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய வேண்டாம். ஒரு குடும்ப ரீதியாக இருக்கட்டும், அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், திருமணமாக இருக்கட்டும், ஒரு படிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அறிஞர்களிடத்தில் ஆலோசனை செய்வது அவசியம். அறிஞர்களிடத்தில் ஆலோசனை செய்கிற பொழுதுதான் அந்த காரியத்தை எப்படியெல்லாம் கையாள வேண்டும் என்கிற அறிவு நமக்கு கிடைக்கும். அதன் மூலம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது நமக்கு தெரியும். ஆலோசனை செய்யாமல் ஒரு காரியத்தை நாம் செய்ய ஆரம்பித்து விட்டால் ஆரம்பமும் தெரியாமல் இறுதியும் இல்லாமல் நடுவிலே வந்து நாம் முழித்து கொண்டிருப்போம். அதனால்தான் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆலோசனை அவசியம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், மா ரஅய்து அஹதன் அக்ஸர மஷ்வரத்தின் லி அஸ்ஹாபின் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் அதிகமாக ஆலோசனை செய்த நபர்களை நான் பார்த்ததில்லை. எல்லா காரியத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்தார்கள். அப்படி ஆலோசனை செய்து நாயகம் வெற்றி பெற்ற எத்தனையோ விஷயங்கள் வரலாற்றிலே உண்டு. என்ன செய்வதென்று புரியாமல் தவித்து கொண்டிருந்த எத்தனையோ காரியங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனையை கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது முனாஃபிக்குகள் இட்டு கட்டுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தன் விருப்பப்படி செய்யாமல் அந்த விஷயத்திலேயும் கூட சஹாபாக்களிடத்தில், தன் குடும்பத்தார்களிடத்திலே ஆலோசனை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு பெரும் பெரும் சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஆலோசனை செய்தார்கள். உமரே, ஆயிஷாவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், யா ரசூலுல்லாஹ், நஜிஸிலே ஈ அமர்கிறது என்பதற்காக வேண்டி அந்த ஈயை தங்களின் மேனியிலே அமர்வதற்கு அல்லாஹு தஆலா தடை செய்து விட்டான். நாயகத்தினுடைய மேனியிலே ஈ அமராது, ஈ உட்காராது. அப்படி இருக்க உங்களுடைய வாழ்க்கை துணையை எப்படி ஒரு அசுத்தத்தை அல்லாஹு தஆலா கொடுத்திருப்பானா? நீங்கள் யோசித்து பாருங்கள் என்று ஆலோசனை கொடுக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு என்றால் தன் வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்கார பெண்மணி பரீரா அம்மையார் அவர்களிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்தார்கள். ஆயிஷாவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சொல்லுவார்கள் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ஒரு அப்பாவியான பெண்மணி, மாவு குழைத்து கொண்டே இருப்பார்கள், அப்படியே தூங்கி விடுவார்கள், மிருகங்கள் வந்து அந்த மாவை சாப்பிட்டு விட்டு சென்றுவிடும். அந்த அளவிற்கு அப்பாவியான பெண்மணி, அவர்களின் மீது இப்படி ஒரு இட்டுக்கட்டு வந்திருக்கிறதே நாயகமே என்று அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி தொடர்ந்து ஆலோசனை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீண்ட நாட்கள் வகி இறங்கவில்லை. தன் பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்திய வைத்திருந்த நாயகம் ஆலோசனையை கையில் எடுத்ததால் ஆலோசனை முடித்து வெளியே வருகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சம்பந்தமாக 18-20 வசனங்களை அல்லாஹு தஆலா இறக்கினார். அந்நூர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே ஆயிஷாமாவை குறித்து இறங்கிய 20 வசனங்கள். அவர்கள் பத்தினி என்று அல்லாஹ்வினுடைய வாயால் மாத்திரம் சொல்லாமல் கியாமத் வரையிலேயும் வரக்கூடிய மனிதர்களின் வாயால் அவர்கள் பத்தினி என்பதை அல்லாஹு தஆலா சொல்ல வைத்தார். இது மாதிரி இட்டு கட்டுபவனுக்கு அல்லாஹு தஆலா தண்டனையாக 80 சவுக்கடிகளை அவனை அடிக்க வேண்டும். அவனின் சாட்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். வதஹ்சபூனஹு ஹய்யினா வஹுவ இன்தல்லாஹி அதீம். அதை நீங்கள் லேசாக நினைக்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ்வினிடத்தில் அது ஆக கடினமானது என்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை குறித்து இறங்கிய வசனங்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எந்த காரியமாக இருந்தாலும் குடும்பம் ரீதியாக மாத்திரமல்ல, ஒரு போர் ரீதியாக வந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்வார்கள். பத்ர் போர்க்களம் நடப்பதற்கு முன்னால் மக்காவாசிகளையும் மதீனாவாசிகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து ஆலோசனை செய்த வரலாறுகள் நமக்கு தெரியும். எல்லா போர்க்களத்திலும் உஹது போர்க்களத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை செய்திருக்கிறார்கள். இப்படி நாயகத்தினுடைய வாழ்க்கையில் ஆலோசனையை கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றது ஏராளம். அந்த ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் எடுத்தார்கள். ஒரு மிகப்பெரிய வெற்றி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்தார் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே நம்மளுடைய காரியம் வெற்றி பெறுவதற்கான முதல் படிக்கட்டு ஆலோசனை. இரண்டாவது குர்ஆன் சொல்கிறது ஃபஇதா அஸம்த, ஆலோசனை செய்துவிட்டு அந்த காரியத்தை நீங்கள் சரியாக திட்டமிட வேண்டும். அது எப்பொழுது செய்ய வேண்டும், அந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும், செய்கிற பொழுது ஏதாவது பிரச்சனை வந்தால் அதை எப்படி கையாள வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் சரியாக திட்டமிட்டு அந்த காரியத்தை செய்ய வேண்டும். பொதுவாக உலகத்தில் நாம் எடுத்துக்கொண்டாலே ஜியோ சிம் இருக்குல்ல, ஜியோ சிம் 2016 பொதுவெளியில் அது அனுமதிக்கப்பட்டு வெளிவந்த 3 மாதங்களில் 5 கோடி வாடிக்கையாளர்களை அந்த ஜியோ சிம் பெறுகிறது. வெளிவந்த 3 மாதங்களில் 5 கோடி வாடிக்கையாளர்கள். இப்போ அந்த 5 கோடி வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதற்காக வேண்டி அவன் புதிய புதிய யுக்திகளை கையாண்டான். புதிய புதிய சலுகைகள், ஜியோ பிரேம், ஜியோ மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி புதிய புதிய சலுகைகளை மக்களுக்கு வெளியே கொண்டு வந்து கொடுத்து அவருடைய வாடிக்கையாளர்களை கூட்டியது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு ரீசார்ஜ் என்கிற பெயரிலே எவ்வளவு கட்டணங்களை அதிகமாக்கினாலும் ஜியோ இல்லாமல் ஒரு ஃபோன் இல்லாத அளவிற்கு அவன் வளர்ந்திருக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய சரியான திட்டமிடுதல் தான் மிகப்பெரிய காரணம். இன்றைக்கு ஜியோ இல்லாமல் யூஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஃபோனும் இல்லையே, அந்த அளவிற்கு அவன் திட்டமிட்டு இருக்கிறான். திட்டமிடுதல் ஒரு மனிதனுடைய காரியத்திற்கு மிகப்பெரிய வெற்றி. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார்கள். போய் அங்கே காரை தௌரில் தங்குறாங்க, தௌரு குகையில் தங்குறாங்க. இப்போ எதிரிகள் துரத்தி கொண்டே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி விட்டார்கள். கொஞ்சம் குனிந்தால் நாயகம் மாட்டிக்கொள்வார்கள் என்கிற சூழ்நிலை இருக்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்வார்கள், லா தஹ்ஸன் இன்னல்லாஹு மஅனா, பயப்படாதீங்க, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஆனால் அந்த வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் செஞ்சாங்க. ஒரு பயணம் புறப்பட போகிறோம் என்று தெரிந்து அதற்கான முன் ஏற்பாடுகளை எல்லாம் செய்தார்கள். 3 நாள் குகையில் தங்க போகிறோம், அந்த 3 நாள் நமக்கு உணவு வேண்டும். உணவு ஏற்பாட்டிற்கு ஒரு ஆளை நியமித்தார்கள். உணவு கொண்டு வருகிற பொழுது அந்த காலடி தளங்களை பார்த்து எதிரிகள் வந்துவிடக் கூடாது என்று சொல்லி அதை காலடி தளங்களை அடிப்பதற்காக வேண்டி ஒரு நபரை ஏற்படுத்தினார்கள். 3 நாள் கழித்து மதீனாவிற்கு செல்ல வேண்டும், வேறு திசையாக செல்ல வேண்டும். வழி தெரிந்த ஒரு வழி காட்டுபவரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காரியத்தை செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் சரியாக திட்டமிடுதல் இருக்கும். எந்த காரியத்தை எப்படி செஞ்சால் எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நாயகம் தெரிந்திருந்ததால் அவருடைய ஹிஜ்ரத்தினுடைய பயணம் ஒரு மிகப்பெரிய வரலாறாக மாறிப்போனது, மிகப்பெரிய வெற்றியாக மாறிப்போனது. எனவேதான் நம்முடைய காரியங்களின் வெற்றிக்கான 2வது படிக்கட்டு நம்முடைய காரியத்தின் சரியாக திட்டமிடுதல். 3வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தௌருக்கு போகும்போது திட்டமிட்டு எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு கடைசியாக சொன்ன வார்த்தை லா தஹ்ஸன் இன்னல்லாஹ மஅனா,
நீங்கள் பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிற அந்த தவக்குல் தான் நம்முடைய காரியத்திற்கு உண்டான வெற்றிக்கான 3வது படிக்கட்டு. ஆழமான நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டும். அந்த காரியம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய தூணாக அமைவது அத்தவக்குலு அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை. அன்பானவர்களே, தவக்குல் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா அங்கத்திலேயும் கலந்திருக்கிறது, எல்லா செயல்களிலேயும் கலந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஈமானோடு தவக்குல் கலந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபதவக்கலு அலைஹி இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமினாக இருந்தால் அல்லாஹ்வை நம்புங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நம்மளுடைய இபாதத்தோடு அமல்களோடு தவக்குல் கலந்திருக்கிறது. ஃபஅபுதுஹு வதவக்கல அலைஹி, நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனின் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நம்மளுடைய ரிஸ்கோடு, நம்முடைய உணவோடு, நம்முடைய பொருளாதாரத்தோடு தவக்குல் கலந்திருக்கிறது. வமய தவக்கல அலல்லாஹி உமைய தவக்கல அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் தஆலா எல்லா வழிகளையும் அவருக்கு லேசாக்கி விடுகிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நாடாத விதத்தில், நினைக்காத விதத்தில் எல்லாம் அல்லாஹ் தஆலா அவருக்கு உணவு வழங்குகிறான் என்பதாக நம்மளுடைய பொருளாதாரத்தோடு தவக்குல் இணைந்திருக்கிறது. நம்மளுடைய தாவத்தோடு, நம்முடைய இஸ்லாமிய அழைப்போடு தான் தவக்குல் கலந்திருக்கிறது. ஃபைன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ், நீங்கள் அழைக்கிற பொழுது மக்கள் விரண்டு ஓடினால், வர மறுத்தால் நீங்கள் சொல்லுங்கள் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதுமானவன். தாவத்தோடு தவக்குல் கலந்திருக்கிறது. எப்படி நம்முடைய வாழ்க்கையில எல்லா செயல்களிலேயும் தவக்குல், அல்லாஹ்வின் மீது உண்டான ஆழமான நம்பிக்கை அது அவசியம் தேவை. அந்த தவக்குலுக்கு உண்டான விளக்கத்தை நாம் விளங்க வேண்டும். அலாமா ஹாத்தமுல் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தவக்குல் என்றால் என்ன, 4 விதமான விளக்கங்களை தருவார்கள். 4 விதமான தவக்குல் இருக்கிறது. முதலாவது தவக்குலு அலன் நஃப்ஸ், தன்னின் மீது உண்டான நம்பிக்கை. தன்னின் மீது உண்டான நம்பிக்கை. ஒருவர் சொல்லுவார் இல்லையா, நான் மட்டும் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னு சொன்னால் காரியம் வேற மாதிரி ஆகிருக்கும், நான் இல்லாமல் போயிட்டேனே, நான் இருந்திருந்தா செஞ்சு முடிச்சிருப்பேன், நான் இருந்திருந்தா எல்லாத்தையும் நடத்தியிருப்பேன் அப்படின்னு தவக்குலு அலன் நஃப்ஸ், தன்னின் மீது உண்டான நம்பிக்கை. இரண்டாவது தவக்குலு அலல் மால், பொருளின் மீது உண்டான நம்பிக்கை. சொல்லுவார்கள், எனக்கு கடைசி காலத்தில் எனக்கு இந்த செல்வம் இருக்குது, இந்த சொத்து இருக்கிறது, அந்த சொத்தை வச்சு நான் பிழப்பு நடத்திப்பேன், என்னுடைய வீடு இருக்கிறது, என்னுடைய கார் இருக்கிறது, என்னுடைய பொருளாதாரம் வியாபாரம் இருக்கிறது. இப்படி தவக்குலு அலல் மால், பொருளின் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. மூன்றாவது தவக்குலு அலல் ஹல்க், படைப்பினங்களின் மீது வைக்கிற நம்பிக்கை. ஒரு பெற்றவர், ஒரு தாய், ஒரு தந்தை சொல்லுவார், என்னுடைய மகன் இருக்கிறான், கடைசி காலத்தில் எனக்கு அவன் ஒரு கஞ்சி சோறு ஆக்கி போட்டால் போதுமானது. ஒரு மகன் சொல்லுவான், என்னுடைய தந்தை இருக்கிறார், என்ன அவர் நல்லா பார்த்துப்பார். ஒரு மனைவி சொல்லுவாள், என்னுடைய கணவன் இருக்கிறார், கணவன் என்னுடைய மனைவி. இப்படி தவக்குலு அலல் ஹல்க், படைப்பினங்களின் மீது வைக்கிற நம்பிக்கை. இந்த 3 நம்பிக்கையும் ஒரு மனிதனுக்கு வெற்றியை தராது. தவக்குலு அலன் நஃப்ஸ், தன்னின் மீது வைக்கிற நம்பிக்கை வெற்றியை தராது. தவக்குலு அலல் மால், பொருளின் மீது வைக்கிற நம்பிக்கை வெற்றியை தராது. தவக்குலு அலல் ஹல்க், படைப்பினங்கள் மீது வைக்கிற நம்பிக்கை வெற்றியை தராது. 4வது ஒரு தவக்குல் இருக்கிறது, அது மாத்திரம்தான் வெற்றியை தரும். தவக்குலு அலல் ஹாலிக், படைத்தவனின் மீது வைக்கிற நம்பிக்கை, ரப்பின் மீது வைக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மாத்திரம்தான் நமக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதுவும் எந்த விதத்திலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு இடத்திலே உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, சொந்தங்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எனக்கு அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தவக்குல் அல்ல. ஒரு இடத்துல உடல் ஆரோக்கியம் இல்லை, நோயிலே படுத்து கிடக்கிறார், பொருளாதாரம் கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது, உறவினர்கள் யாரும் இல்லை. அந்த நேரத்தில் அவர் எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்று சொல்வார் அல்லவா, அதே தவக்குலை எல்லாம் இருக்கிற பொழுது சொல்ல வேண்டும். எல்லாம் இருக்கிறப்ப சொல்லணும். உடல் ஆரோக்கியம் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, அந்த நேரத்தில் உலகம் நிராசையான பிறகு நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் என்கிற வார்த்தையை, உடல் ஆரோக்கியம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, சொந்தங்கள் இருக்கிறார்கள், அந்த நேரத்தில் ஒருவர் சொல்வதுதான் உண்மையான தவக்குல் என்று அல்லவா ஹாத்தமுல் அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள். அந்த நேரத்தில் வைக்கிற தவக்குல், எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் என்று ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றி. மிஸ்ர் நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அஹ்மது இப்னு தூலூன் என்கிற ஒரு கொடுங்கோலன் அரசன் 18,000 நபர்களை கொலை செய்தவர். கொலை என்று சொன்னால் சாதாரணமான கொலை அல்ல,
சாவிலையும் கொடிய சாவு பட்டினி சாவு என்று சொல்லுவார்கள். அந்த பட்டினி போட்டே 18,000 நபர்களை கொன்றவன் அஹ்மது இப்னு தூலுன், மிஸ்ர் நாட்டை ஆட்சி செய்தவன். கொடுங்கோல் ஆட்சி, பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். இப்போ அந்த ஆட்சியாளனுக்கு எதிராக அபுல் ஹசன் ஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் குரல் கொடுக்கிறார்கள். நீ செய்யறதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி. ஏன் குரல் கொடுக்கிறாங்கன்னு சொன்னா, கலிமத்துல் ஹக் இந்த சுல்தானின் ஜாஹிரின் அஃதலுல் ஜிஹாத், ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு எதிராக நாம் வார்த்தை கொடுப்பது, அவனுக்கு எதிராக நாம் பேசுவது ஜிஹாதிலே ஆக சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவன் கொடுங்கோல் ஆட்சி செய்திருக்கிறான், அவனுக்கு எதிராக போய் பேசினார்கள். நீ கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாய், நீ செய்வது எதுவுமே சரியில்லை, மக்களுக்கு நீ அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாய் என்று அவனுக்கு எதிராக பேசுகிறார்கள். அந்த அரசன் என்ன செஞ்சான், ஒரு கூண்டில் அவர்களை அடைத்து பல நாள் பட்டினி கிடந்த ஒரு சிங்கத்தை கூண்டுக்குள்ள விட்டுட்டான். மக்கள் எல்லாம் பயத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அபுல் ஹசன் மிகப்பெரிய இமாம், என்ன ஆக போறாருன்னு தெரியல. பல நாள் பட்டினி கிடந்த சிங்கம் எப்படியெல்லாம் அவரை கடித்து குதற போகிறது என்று தெரியலையே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பயத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சிங்கம் உள்ள போச்சு. உள்ள போன சிங்கம் அபுல் ஹசன் அவர்களை பார்த்தது, ஒரே ஒரு கர்ஜனை, கர்ஜித்து விட்டு அவர்களின் பக்கம் போனது, அவர்களை நுகர்ந்து ஆரம்பித்து அதற்கு பிறகு அவர்களோடு விளையாட ஆரம்பித்தது. இப்போ அந்த அஹ்மது இப்னு தூலுன் அரசன் வியப்போடு பார்த்து கொண்டிருக்கிறான். மக்கள் எல்லாம் வியப்போடு பார்க்கிறார்கள். பல நாள் பட்டினி கிடந்த அந்த சிங்கம் அபுல் ஹசன் அவர்கள் எப்படியெல்லாம் கடித்து குதற போகிறது, அவருடைய முடிவு என்ன ஆக போகிறது என்று பயத்தோடு வியப்போடு இருந்து கொண்டிருந்த நாம், சிங்கம் அவரோடு விளையாட ஆரம்பித்தது. இப்படி நடந்துட்டு இருக்கபோது இந்த அரசன் போய் கேட்கிறான் அவர்களிடத்தில், குந்து தஃபக்கரு பீமா குந்து தஃபக்கரு மின் அசத இந்தக்க, உன்னிடத்தில் சிங்கம் இருக்கிற பொழுது நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கிற, எதை யோசித்து கொண்டு இருக்கிறாய், என்ன யோசித்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கிற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், குந்து அஃபக்கரு ஃபீ லுஆபில் அஸதி இதா மஸ்ஸனி அஹ்வ தாஹிருன் அம் நஜிசுன். அந்த சிங்கம் என்னிடத்துல விளையாண்டுக்கிட்டே என்னை உரசிருச்சு அப்படின்னு சொன்னா அது நஜிஸா அல்லது சுத்தமா என்கிற மசாயிலை நான் யோசித்து கொண்டிருந்தேன். அவன் வியப்போடு கேட்டான், உனக்கு பயம் இல்லையா? லா தஹப் மின் அஸதிக, சிங்கத்தை பார்த்து உனக்கு பயம் இல்லையா? அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ் கத் கஃபானி தாலிக, நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு 2 வசனங்களை ஓதுவார்கள். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு, அல்லாஹ் அடியார்களை பார்த்து கேட்கிறான், நான் உங்களுக்கு போதுமானவனாக இல்லையா? 2வது வசனம், உமைய தவக்கல் அலல்லாஹி வஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன் என்கிற 2 வசனத்தை ஓதி காட்டினார்கள். அபுல் ஹசன் ஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை மாத்திரம் வைத்து விட்டால் அந்த காரியத்திற்கான மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹு தஆலா நமக்கு தந்து விடுகிறான். ஒருவர் எழுதுவார் அழகான வார்த்தை, மனஅத்தமத அலா மாலிஹி கல்ல, யார் ஒருவர் செல்வத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ ஒரு நாள் அந்த செல்வம் குறைந்து போகும். வமனஅத்தமத அலா அக்லிஹி லல்ல, யார் தன் அறிவின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அந்த அறிவு ஒரு நாள் வழிகட்டிலே கொண்டு போய்விடும். ஒமனஅத்தமத அலா ஜாஹிஹி தல்ல, யார் தன் பதவியின் மீது அதிகாரத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அந்த பதவியே ஒரு நாள் அவருக்கு இழிவை கொடுக்கும். ஆனால் ஒமனஅத்தமத அலா அலல்லாஹி லா தல்ல வலா கல்ல வலா தல்ல, யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ அந்த நம்பிக்கை ஒரு காலம் குறையாது, ஒரு காலம் இழிவை தராது, ஒரு காலம் உங்களை வழி தவறும் செய்யாது. அழகான வார்த்தை. இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கை, மக்களுடைய ஆழமான நம்பிக்கை எல்லாம் ஒன்று பொருளின் மீது அல்லது தன்னின் மீது அல்லது தன்னின் குடும்பத்தின் மீது. வேண்டுமென்றால் சொல்லிக் கொள்ளலாம், நான் அல்லாஹ்வை முழுமையாக நம்புகிறேன், அல்லாஹ்வை நான் அதிகமாக ஆதரவு வைக்கிறேன் அப்படின்னு வாய் வழியாக சொல்லிக் கொள்வார்களே தவிர, ஆனால் உள்ளம் ரீதியாக அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி. அதே தவக்குல் வேறு விதமாக நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்து விட்டு ஒரு அடியார் அப்படியே அமர்ந்து விடவும் கூடாது. குர்ஆன் அதை தான் சொல்கிறது, நீ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விட்டு உன்னால் முடிந்த முயற்சிகளையும் நீ செய். வஅய்துலஹும் மஸ்ததஅது மின் குவா, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தது மாத்திரமல்லாமல் உன்னால் முடிந்த முயற்சியை நீ செய். நான் அல்லாஹ்வை நம்புறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு உணவளித்து விடுவான் அப்படின்னு வீட்டிலே உட்கார்ந்துட்டு அல்லாஹ் தஆலா நமக்கு உணவு கொடுக்க மாட்டான். அது இப்படியும் நாம் யோசிக்க வேண்டும் இல்லையா? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தாலும் இவரால் முடிந்த முயற்சியும் செய்ய வேண்டும். அதனால தான் அல்லாஹ் தஆலா சூரா ஜும்ஆவில்
ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத்த ஃபந்தஷிரு ஃபில் அர்த். தொழுகை முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே அமர வேண்டாம், நீங்கள் பூமியிலே பறந்து விரிந்து உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். தொழுகை என்பது அல்லாஹ் மீது உண்டான நம்பிக்கை. ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்கார வேண்டாம், பூமியிலே பறந்து விரிந்து உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து அவர்கள் அழுது கொண்டிருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் அல்லவா, வஹுஸி இலைக்கி பிஜிதிஇ நக்லதி துஸாகித் அலைக்கு ருத்தபன் ஜனியா. உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரித்த மரத்தை நீங்கள் உழுக்குங்கள், ஆறில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் எடுத்து குடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பெண்மணி அந்த நேரத்தில் அவளால் சுயமாக எதையும் செய்ய முடியாது. இருந்தாலும் அல்லாஹ் நினைத்திருந்தான் என்று சொன்னால் பேரித்த மலங்கள் தானாக விழுந்திருக்கும், ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீர் தானாக வந்திருக்கும். இருந்தாலும் அல்லாஹு தாலா அங்கே இவர்களை வைத்து செய்ய சொல்ல காரணம் என்ன? நீ அல்லாஹின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்தால் போதாது, உன்னால் முடிந்த முயற்சிகளை நீ செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவர்களை வைத்து அல்லாஹு தாலா செய்ய சொன்னான். எனவே தவக்குல் என்பது வேறு, நம்மளால் முடிந்த முயற்சிகளை நான் செய்ய வேண்டும். முயற்சியை செய்துவிட்டு அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்முடைய காரியங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மறுமையினுடைய காட்சிகள் எனக்கு காட்டப்பட்டது. அப்பொழுது சில நபிமார்களுடைய கோமுகள் எல்லாம் வந்தார்கள். அந்த நேரத்தில் ஒரு 70,000 நபர்களை அல்லாஹு தஆலா எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் அனுப்பினான். யதுகுலுல் ஜன்னத்து பிகைர் ஹிசாபின் வலா அஸாபின். எந்த ஒரு கேள்வியும் இல்லாமல் தண்டனையும் இல்லாமல் 70,000 நபர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான் என்று சொன்ன பொழுது சில சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூல், அவர்கள் யார்? அலல்லாஹி யதவக்கலூன். அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை வைத்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். சொன்ன உடனே உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நானும் அதில் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று துவா செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்வார்கள். உகாஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இன்னொரு சஹாபி எழுந்து அதே மாதிரி கேட்கிறப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், கத் சபக்கக உகாஷா முந்தி விட்டார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே அந்த 70,000 நபர்கள் அல்லாஹ்வின் மீது மாத்திரம் நம்பிக்கை வைத்தவர்கள் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே உலகத்திலே நம்மளுடைய எந்த ஒரு காரியத்தை துவங்கினாலும் அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கான 3 வழிகளை குர்ஆன். முதலாவது ஆலோசனை, இரண்டாவது திட்டமிடுதல், மூன்றாவது அல்லாஹ்வின் மீது ஆழமான நம்பிக்கை. இந்த 3 காரியங்களையும் நம்மளுடைய காரியத்தில் இணைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா ஒரு மிகப்பெரிய வெற்றியை தருவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் நாம் எந்த காரியத்தை துவங்கினாலும் இந்த 3 தன்மைகளை இணைத்து கொண்டு அந்த காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.